கிருஷ்ணன்ற லேடியும் குழந்தை பிறந்து 5 மாசம் தான் ஆயிருக்கும். அதனால சரியா தூங்கி இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இப்படியே வீட்லயே இருக்கிறது எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேக்குறாங்க ஹஸ்பண்டுமே இப்ப குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வேணா யாராவது வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இவங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கப்பதான் நீலம்ன்ற ஒரு பொண்ணுமே மீட் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி குழந்தைய பாத்துக்கிறதுல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால இப்ப இவங்க ரெண்டுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நீலம் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணாவும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பா. நைட்டு சூப் குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா. காலைல விடிஞ்சு பாக்குறா பார்த்தா குழந்தைக்கு பாலே குடுக்கலன்றது ஞாபகம் வருது. கூப்பிட்டு விசாரிக்கிறா. அப்பதான் நீலமும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல பம்ப் பண்ணி வச்சிருந்த பால் எடுத்து நான் கொடுத்துட்டேன்றத சொல்றா. அதை கேக்குற கிருஷ்ணாவும் அது நான் இல்லாதப்ப யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன், நான் இருக்கப்ப நானே ஃபீட் பண்றேன்றத சொல்றா. அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட போனா அழுதுகிட்டே இருக்கும். நீலம் கிட்ட போனதுக்கு அப்புறம் அமைதியாயிட்டு இருக்கும். இதெல்லாம் பாக்குற கிருஷ்ணாவுமே இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. கிருஷ்ணாவே தூங்கிட்டு இருப்பா. இப்ப எந்திரிச்சு பாக்குறா, என்ன ரொம்ப நேரம் ஆகியும் பாப்பா பால் குடிக்கவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீலம் திரும்ப ஃப்ரிட்ஜ்ல இருக்க பால் எடுத்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருக்க பால் அப்படியே தான் இருந்திருக்கும். கிருஷ்ணா ரூம்ல போய் பாக்குறா. பார்த்தா நீலம் அவ குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்திருப்பா. அதை பாக்குற கிருஷ்ணா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. கிருஷ்ணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கப்புறம் நானே என் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறா.